ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் vlog தான். நிறைய மேக்கப்லாம் போட்டிருக்கேன். என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாம் ரெட் தீமில் வந்து போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு. ஸோ கிறிஸ்மஸை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ வெரி லாங் டைம், வெரி லாங் டைம், ஸோ மெனி இயர்ஸ் ரெட்டாக இருக்குது டைகர். ஸோ ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு ஆன் தி வே ஆக்சுவலி முக்கியமாக இதுக்கு போக வேண்டிய காரணம் வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் வேணும். கொஞ்சம் மீடியம் டிஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டோம், ஒரு மீடியம் டிஸ்டன்ஸுக்கு போனோம் அப்படின்ட்டு. ஸோ சரி வாங்க போகலாம். என்ன ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கே ஃபுட் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இந்த மனுஷன் கூட இந்த வண்டியிலலாம் ஏறி வரவே கூடாது, எதையுமே தொடக்கூடாதான், எதையுமே தொடக்கூடாதான். போடா என்ன காமி குழந்தைங்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் என் கார். என் குழந்தை மாதிரி சும்மா நோண்டி மூக்கு நோண்டுறது, காது நோண்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. சவுண்டு தாங்க குறைச்சேன், வேற எதுவுமே பண்ணல. சவுண்டு குறைச்சது ஒரு பெரிய குத்தம். எனக்கு அந்த சத்தமா பாட்டு கேட்டுட்டு போறதெல்லாம் பிடிக்காது. அதாவது இந்த மனுஷன் இந்த வண்டியை ஓட்ட வைக்கணும்னா நம்ம வந்து இவருக்கு வந்து அந்த இதை கிரியேட் பண்ணணும். பிஜிஎம் சாங்ஸ்லாம் போடணும். புஷ்பா சாங்கு, அதுக்கப்புறம் என்னது பாஷா பாய், அதுக்கப்புறம் ஏதாவது அந்த பீட் இருக்கிற சாங்கை போட்டால் தான் அவருக்கு அந்த இது வந்து மோட்டிவேஷன் வந்து ஓட்டுறாரு. ஏன்னா வண்டி வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஊரில் வந்து பெரிய வண்டி தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த ஊர் ரோட்ஸுக்கு வந்து இதை பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க அந்த ரோடு. இந்த ஊர் இங்கே ரோடு வந்து பிளர்ராக தெரியுது. ஓகே, இங்கே பாருங்க ஃபுல்லாகவே பள்ளம், எல்லா இடமும் பள்ளம். வண்டி ஆடின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்கள் ஏரியாவில் எங்கள் பில்டிங்க்கு உள்ளே வர ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பள்ளம் இருக்குது. நம்ம போயிட்டுருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா பேர் வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ. ஆக்சுவலி வந்து பார்பிக்யூ நேஷனில் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இயர்ஸ் பேக். கிட்டத்தட்ட தேவ்லாம் குழந்தை அந்த டைமில். ஸோ அப்போ சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் குவைத்தில் இருக்கிற 1-2 பஃபேஸ்க்கு போயிருப்போம், அவ்வளோதானே தவிர வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் போகிற ஃபர்ஸ்ட் பஃபே. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ரெசார்ட்டில் போயிருக்கோம். ரெசார்ட்டில் விஜிபி ரெசார்ட்லாம் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கே பஃபே போயிருக்கோம். பட் இன் பர்டிகுலராக ஒரு 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 இயர் அண்ட் கார்னிவல் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பஃபே போகிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு. ப்ரீ புக்கிங் பண்ணதுனால பார்த்திங்கன்னா நமக்கு இடம் இருந்தது. பட் இடம் கிடச்சதுமே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லைன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக மாதிரியோ இல்லை. ஆனால் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்கு பிடிச்ச இடத்த வந்து மாறிக்கிட்டோம். ஆக்சுவலி இந்த மாதிரி பார்பிக்யூஸில் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு என்ன பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டர்ஸ்லேயே நம்ம வயிறை வந்து ஃபுல் பண்ணிடுறது. அதே தப்பு தான் நாங்களுமே பண்ணோம். ஏன்னா ரொம்ப பசியில் போயிருந்தோமா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மணி கரெக்டாக அந்த டைமு. அந்த டைமில் அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டரை சுட வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பசியில் வந்து நம்ம கடன்னு அந்த பஃபேன்னு ஒன்று இருக்குன்றதே நம்ம மறந்துடுறோம். ஓகே, இது ப்ரோட்டீன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் வயிறுக்குன்னு சொல்லி ஒரு அளவு இருக்குல்ல. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே சாப்பிட முடியல. முக்கியமாக அந்த டெசர்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து முடியல. ஆக்சுவலி பார்பிக்யூ நேஷன்லலாம் வெல்கம் ட்ரிங்க் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலி சோடா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜு, மாக்டைல்ஸ்னால் எக்ஸ்ட்ரா சார்ஜுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மற்றபடி ஃபுட்டுலாம் வந்து சேம். எனக்கு வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ, கோல் பார்பிக்யூ நேஷன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியல. அந்த ஒரு பொரிச்ச பொட்டேட்டோவில் மயனீஸை தடவி கொடுப்பாங்களே, அது ஆஸ் யூஷுவல் ஃபேவரெட். கிட்ஸுக்கும் ஃபேவரெட்டு, பெரியவங்களுக்கும் ஃபேவரெட். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் மாக்டெயிலுன்னு பெருசாக எதுவும் ஆர்டர் பண்ணல. இருந்த பார்பிக்யூஸை சாப்பிட்டுட்டு கோலி சோடா ஒன்று, நார்மல் கோலி சோடா ஒன்று, இவர் வந்து ஒரு கிரான்பெரி ஜூஸ் என்னமோ ஒன்று சாப்பிட்டாரு, அவ்வளோதான். எனக்கு வந்து பயங்கர கோல்டு அன்றைக்கி நான் போகிற அன்றைக்கி பார்த்தா தெரியாது. ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை டைமுன்றதுனால கொஞ்சம் கோல்டு பிடிச்சிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்தது. அதனால் பெருசாக என்னால் என்ஜாய் பண்ணி எதுவும் சாப்பிட முடியல. சூப்பு குடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா குடிக்க முடியல. ஸோ எங்கள் வீட்டுக்கார பஃபே ஒழுங்காக வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் ஒத்த கையில் வச்சுட்டு எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். அதுதான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால் பார்த்திங்கன்னா பஃபே பெருசாக எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அந்த சில்லி சிக்கன் கிரேவி, வெஜ்ஜு தம் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கிரேவிஸு. இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து நல்ல விஷயம் அப்படின்ற நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைம் வந்து வெரைட்டியான ஃபுட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ரேட்ஸும் பார்த்திங்கன்னா ஓகேன்னு தான் நான் சொல்வேன்.
ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பஃபேஸ் அப்படின்னு எடுத்தாலே நிறைய பேர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பெரிய பெரிய பஃபேஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு வந்து பில் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு வர பில்லுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி பஃபே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் சர்வ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவிஸ் அத்தனை இருந்தது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இது வெறும் குழம்பு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் குழம்புல இருக்கிற பன்னீர், மஷ்ரூமு, சிக்கனு, ஃபிஷ்ஷு என்னென்னலாம் நான் கிரேவி எடுத்துகிட்டு வந்தேனோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டே முடிச்சிட்டேன். இந்த பாருங்கள், நானுக்காக வெயிட் பண்ணி வெறுனே சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலி இது நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேபிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ரேபிட்டு, டக்கு, அதுக்கப்புறம் டர்க்கி இந்த மாதிரி மீட்லாம் தனியாக ஒரு கவுண்டரில் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்போது அதை எடுத்து அவங்கள வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குற லைவ் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளை போவே முடியாதபடி இந்த ஸ்டார்டர்ஸை வச்சு நம்மளை மிக்கிடுவாங்கன்னா பாருங்களேன். ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி பஃபே ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டர்ஸை நம்ம அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் நமக்கு நான் வந்தது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து சாப்பிட்டே முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஸோ அதனால் இருந்த நானை பிச்சு போட்டுட்டு ஸோ இப்போ ப்ராப்பராக பஃபேல என்னென்ன இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரசம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பு, இல்லை வெஜ்ஜில் ஒன்று, நான்வெஜ்ஜில் ஒன்று. ஸ்டார்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக் பீஸ் இருக்கும், கபாபு, அப்புறம் அந்த மட்டனை வந்து அரைச்சி ஒரு மாதிரி ஒன்று பிடிச்சி இது பண்ணுவோம், ஷீக் கபாப், அது ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பைனாப்பிள், வாட்டர்மெலன், கார்னு, அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ, பொரிச்ச பொட்டேட்டோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஃபேல வந்துடுங்க. அதை முடித்த உடனே பார்த்திங்கன்னா அது முடிக்கவே முடியாது, அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம போதும்னு சொல்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பஃபேல பார்த்திங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அந்த சாரி என்னது அது சில்லி சிக்கனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி ஐட்டம்ஸு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிக்கன் கிரேவி, ஃபிஷ்ஷு ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் இந்த கர்ட் ரைஸ் ஐட்டம்ஸு, சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி மாதிரி ஒன்று. வெஜ்ஜுலேயே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு டிஃப்ரெண்ட் இது போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் பன்னீர் இது பொட்டேட்டோ போட்டு ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நூடுல்ஸு, அதுக்கு வந்து ஒரு சைடு ஒரு சில்லி ஒரு சைடு, அதுக்கப்புறம் ரைஸு, டாலு, ஆல்ரெடி சொன்ன நான் ரசம் இருந்தது ஃபர்ஸ்ட்லேயே, சைட் சாதம். அதுக்கப்புறம் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் செக்ஷனு. ஒரே கேக் தான், க்ரீம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், வெண்ணிலா, சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸு கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரௌனிஸ் இருந்தது, நல்லா இருந்தது. ப்ரௌனின்னா ப்ராப்பர் ப்ரௌனின்னு சொல்ல முடியாது, ஒரு சாக்லேட் கேக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மலைப்புழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருக்கும்ல, அது லைவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜிலேபி லைவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாட் பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், இதெல்லாம் கொஞ்சம் சூடாக அப்படி இருந்தது. இது வந்து இந்த ரோலிங் ஐஸ்கிரீம்ன்ற பேரில் ஒன்று பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஐயோ, அது ரோலிங்கே கிடையாது. அது எப்படி அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து ரோலாக இருக்கும், கப்பில் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் வந்து இது நமக்கு நிறைய டாப்பிங்ஸு, நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து பண்ணித்தராங்க. பட் அது ப்ராப்பர் ரோல்டுன்றது சொல்ல முடியாது. அவங்க ரோல் பண்ணுறத நானே ஆக்சுவலி வந்து வீடியோ எடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை அப்படியே ஃப்ளாட் ஆக்கி அந்த ஃபுல் சர்ஃபேஸையும் அந்த ஐஸ்கிரீம் ஆக்கி அதை வந்து அழகாக குத்தி ரோல் மாதிரி பண்ணி தருவாங்களா, அது வந்து அவங்க பண்ண மாதிரி தெரில. இது 2 ஃப்ளேவர் சொல்கிறோன்னா அந்த 2 ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி நம்ம கேட்குற டாப்பிக்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனிவே அது குழந்தைங்களுக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதுக்கு அவங்க 2 ஸ்கூப்பாகவே போட்டு கொடுத்துட்டா கூட எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டட் அதை வந்து கலக்கி அதை பிசைஞ்சு அந்த மாதிரி உருண்டை பண்ணி அதை கொடுக்கறதுக்கு அதை வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூப் அப்படி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங் போட்டுக்குங்கன்னு சொல்கிறதே வந்து பெட்டர். அது வந்து இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து டெசர்ட் செக்ஷன் எல்லாத்தையும் வந்து சூறையாடி, என்னால் பெருசாக சூறையாட முடியல, ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டர்ஸ்லேயே ஃபுல்லாகிட்டேன். அதுக்கப்புறம் வெறும் குழம்பை சாப்பிட்டு கொஞ்சம் ஃபுல்லாகிட்டேன் நான் வராமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு எனக்கு அந்த ப்ரௌனி சாப்பிட்டது பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு நின்று அந்த மலைப்புழா சுட்டு வாங்கிட்டு பிரெட் அல்வா, கேக்கு, அப்புறம் இந்த சாக்லேட் பால், ஜிலேபி, குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் ஒரு பிடிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஐஸ்கிரீம்ஸும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து இந்த மாதிரி பஃபே போகிறது ஐ திங்க் ஆக்சுவலி முன்னாடிலாம் ரொம்ப லைக் வென் ஐ வாஸ் இன் மை
லேட் 20s, அந்த 26 27 அந்த வயசுகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு இது ஜாலி, நம்ம போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பயமாக இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம். ஏன்னா வந்து 35 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நாக்கு வரைக்கும் இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே போனோன்னே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு பயம்லாம் வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது இல்லை இயர்லி ஒன்ஸு இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு அந்த மாதிரி. ஸோ பில் அமௌண்ட் பார்த்துருப்பீங்க 2400 சில்ட்ர அப்படி வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பர் ஹெட் பஃபேவே 2500 ரூபாய் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பராக குழந்தைங்கலாம் தூங்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.